ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதியில் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்று நம்ம ஏன் கண் விழித்து விரதம் இருக்கணும்? அப்படி விரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன்? எனக்கு தெரிந்த சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறதுக்கு ஆன்மீகம் மட்டும் இல்லைங்க, அறிவியல் காரணங்களும் நிறைய இருக்குது. ஆன்மீக காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். மகா சிவராத்திரி அன்று தான் பார்வதி தேவி சிவபெருமானை அடைய கடும் தவம் செய்து சிவபெருமானை திருமணம் செய்த நாளாக கருதப்படுது. மகா சிவராத்திரி அன்று தான் பால்கடலை கடைந்த பொழுது அதிலிருந்து வந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உட்கொண்டதாகவும் கருதப்படுது. உலகத்தில் ஒரு முறை பேரழிவு ஏற்பட்டு பிரம்மன் படைத்த அனைத்து உயிரினங்களும் ஒரு முறை அழிஞ்சிருச்சாங்க. அதனால் பார்வதி தேவி மிகவும் மனம் வருந்தி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜை செய்து வேண்டி கேட்டதின்படி சிவபெருமான் உலகத்தில் மறுபடியும் எல்லா உயிர்களையும் படைச்சதாகவும் ஒரு புராண கதை இருக்குங்க. பார்வதி தேவியின் வரங்களை நிறைவேற்றபடியே நாமும் உண்ணாவிரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து நோம்பிருந்தால் நம்மளோட விருப்பங்களையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்க. சிவபெருமான் பக்தர்களாக எல்லாராலையும் சுலபமாக ஆகிட முடியாதுங்க. அவர் நினச்சா மட்டும்தான் அவரோட பக்தராக ஆகவே முடியும். அது மட்டும் இல்லாமல் அவரை வணங்குறதுக்கும் அவரோட பார்வையும் அவரோட அருளும் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். முதலும் அவரே முடிவும் அவரே அப்படிங்கிறத உணர்த்திய நன்னாளும் மகா சிவராத்திரி அன்று தாங்க. அன்று இரவு 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள லிங்கோத்பவ சிவனை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு அதீத பலன் கிடைக்குங்க. இப்போது மகா சிவராத்திரியை பற்றின அறிவியல் காரணங்களை பார்க்கலாம். பூமி சூரியனை சுற்றி வரும்போது பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் அந்த நாள் மகா சிவராத்திரின்னு சொல்கிறோம். அன்று தாங்க ஈத்தர் என்னும் ஒரு பிரம்மாண்ட சக்தி பூமியில் நேரடியாக வந்து இறங்குகிறது. இந்த ஈத்தர் சக்தி தான் இந்த உலகத்தையே இயக்குகிறது என்று கூட சொல்லலாம். ஈத்தர் என்னும் சக்தி ஒவ்வொரு நாளும் பூமிக்கு வந்து கொண்டே தான் இருக்குதுங்க. மாதம் சிவராத்திரி அன்று கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை அந்த மகா சிவராத்திரி அன்று தான் அளவுக்கு அதிகமாக இருக்கும். மகா சிவராத்திரி அன்று சூரியன், சந்திரன், பூமி இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுவும் அன்று இரவு 12:15 to 12:45 உச்சக்கட்டத்தில் ஈத்த சக்தி நமக்கு கிடைக்குங்க. அந்த நேரத்தில் முதுகெலும்பை நேராக வச்சு தியானம் செய்யும் பொழுது மனம், உடல், எனர்ஜி அனைத்தும் ஒரு நிலைப்படுங்க. பகலில் ஈத்தர் சக்தி சூரிய வெளிச்சத்தினால சற்று குறைவாக தாங்க இருக்கும். அன்று இரவு சூரிய வெளிச்சம் மறைந்த பிறகு ஈத்தர் சக்தி அதிவேகமாக இருக்கும். அன்று ஒரு நாள் தியானம் செய்தால் ஒருவர் 3 மாதம் இடைவிடாது தியானம் செய்த பலன் அவங்களுக்கு கிடைக்குங்க. ஈசனை அடைய நமக்கு உடல் வளமும் மனவளமும் அதிகமாக இருக்க வேணுங்க. மகா சிவராத்திரி அன்று நாம் தியானம் செய்வதன் மூலம் ஈசனோடு சுலபமாக இணையலாம். அன்று ஒரு நாள் விரதம் இருப்பதன் மூலம் பல முறை அஸ்வமேத யாகம் செய்ததற்கான பலனும் பல முறை கங்கையில் நீராடிய பலனும் நமக்கு கிடைக்குங்க. இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று இரவு 12:09 12:59 வரை ஈத்தர் சக்தி அதிக அளவில் நம்ம பிரபஞ்சத்தில் இருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம தியானம் செய்யும் பொழுது அதீத ஈஸ்தர் சக்தி நம் உடலுக்குள் ஈர்க்கப்பட்டு நமக்கு புத்துயிர் கிடைக்குங்க. நான் என் வாழ்க்கையில் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்து அதீத பலன் அடைஞ்சிருக்கேங்க. நான் எப்படி எளிமையான முறையில் சிவராத்திரி விரதம் கடைபிடிப்பேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். மகா சிவராத்திரிக்கு முந்தைய நாளே வீடு முழுவதும் பூஜை அறை எல்லாத்தையும் சேர்த்து சுத்தம் செய்துடுவேங்க. மறுநாள் காலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு பூஜை அறைக்கு சென்று சிறிய அளவிலான ஒரு பூஜை செஞ்சுட்டு, அப்பனே இன்று நான் விரதம் மேற்கொள்கிறதுக்கு என் கூட துணையாயிருங்க,
என்னோட பாவங்களை எல்லாம் போக்கி எனக்கு முத்தி நிலையை கொடுங்க. உன் கூடவே சரணாகதி அடையிறதுக்கு எனக்கு பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அன்று முழுக்கும் சாப்பிடாம சாயந்தரம் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே அபிஷேகத்திற்கு தேவையான நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு 5 பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இல்லை ஒரு பொருள் கூட உங்களால் முடிஞ்சது வாங்கி கொடுக்கலாம். பால், தயிர், அரிசி மாவு, உங்களால் என்ன முடியுதோ இளநீர் அப்படின்னு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம். அப்படியும் கொடுத்துட்டு அங்கேயே 1 மணி நேரம் உட்காந்து தியானம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் சிவலிங்கம் வச்சுருக்கிறதுனால 4 கால பூஜையும் வீட்டில் தான் செய்வேன். முதல் காலமான 7:30 மணிக்கு மேலே சிவலிங்கத்துக்கு பாலால் அபிஷேகம் பண்ணி சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்து படைப்பேன். 2வது காலமான 10:30 மணிக்கு மேலே பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து பால் பாயாசம் நெய்வேத்தியமாக படைப்பேன். 3ஆம் காலமான 12 மணிக்கு மேலே அதீத ஈத்த சக்தி கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் தேனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு எள்ளு சாதம் நெய்வேத்தியமாக படைப்பேங்க. 4ஆம் காலமான 4:30 மணிக்கு மேலே கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு நெய்வேத்தியமாக சுத்த அன்னத்தில் கொஞ்சம் நெய் விட்டு நெய்வேத்தியம் செய்வேங்க. இந்த பூஜைகள் முடிந்த இடைவெளியில் ஓம் நம சிவாய மந்திரமும் சிவபுராணமும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேங்க. இந்த 4 காலத்துலேயும் நம்ம சிவமந்திரம் சொல்லி தியானம் செய்யும்போது நம்ம ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுங்க. சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மறுநாள் காலை 6 மணிக்கு மேலே குளித்து முடிச்சுட்டு சிம்பிளான உணவு எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாங்க. விரதம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அன்றைக்கி பகலில் படுத்து தூங்கிடக்கூடாதுங்க. அன்றைக்கி சாயந்தரம் 7 மணி வரைக்கும் நம்ம விழிச்சு தான் இருக்கணும். 7 மணிக்கு மேலே சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தூங்கிக்கலாம். ஏன்னா முதல் நாள் நம்ம பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்கின அந்த ஈத்தர் சக்தி முழுவதும் நம்ம உடலுக்குள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம மறுநாள் தூங்கும் பொழுது அதோட பலன் நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. நம்ம விரதம் இருந்ததற்கான பலனே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. இரவு முழுவதும் கண் விழிக்கிறேன்னு சொல்லி மொபைல் பார்க்குறதும் படங்கள் பார்க்குறதும் கேம்ஸ் விளையாடுறதும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம அமைதியாக ஒரே இடத்துல உட்காந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யும் பொழுது தான் அந்த ஈத்தர் சக்தி நமக்குள்ளே முழுமையாக இறங்கும். நம்ம வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் இருந்தோன்னா அது நமக்கு கிடைக்காம போயிடும். நமக்கே நம்மளை யாருன்னு உணர்த்தக்கூடிய ஒரு மகத்தான நாள் தாங்க இந்த மகா சிவராத்திரி. நம் அன்றாட வாழ்வில் மகிழ்ச்சி, துக்கம், கவலை, அழுகை, வன்மம்னு மனநிலை மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்காகவும் நம்ம மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்துறதுக்கான ஒரு நாளாக வருஷத்தில் இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கணுங்க. மகா சிவராத்திரி என்னும் ஒரு நாள் அறிவியல் பூர்வமான நாள். அன்று விழித்திரு என்று சொன்னால் நாம் அதை கடைபிடித்திருக்க மாட்டோம். அதனால்தான் சித்தர்கள் அதை ஒரு ஆன்மீக நாளாகவும் கடவுளை அடையும் ஒரு நல்ல நாளாகவும் கருதினர். அதீத பிரபஞ்ச சக்தி கிடைக்கும் மகா சிவராத்திரி நாள் மனிதனை பின்பற்ற வைத்தார்கள். நாம் அன்று உணவு உட்கொள்ளாமல் இருப்பதற்கான காரணமும் அதுதான். நம்ம உணவு உட்கொள்ளாமல் இருக்கும் பொழுது தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளால் அதிகமாக ஈர்க்க முடியும். இந்த மகா சிவராத்திரியை அனைவரும் தவற விடாமல் இந்த பிரபஞ்ச ஆற்றலை நம் உடலுக்கும் மனதிற்கும் புத்துயிர் அளித்து நம் வாழ்வை செழுமையாக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இறையருள் அனைவருக்கும் கிட்டட்டும். நன்றி, வணக்கம்.